ஃபஸ்ட்டு வந்து மைண்டு, செகண்டு வந்து ரெண்டுமே நம்மளுக்கு ஒத்து வராத விஷயம். இது ரெண்டுமே நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. ஏன் மைண்டையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணுறது, அடுத்தது என்ன பண்ணுது, மவுத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மவுத்தை வந்து பேசுறதுல மட்டும் இல்லை, இப்படி வருதுலையும் எப்படி இப்படியும் சரி. ஜோஷுவா 1:8 பார்த்தீங்கன்னா, ஐ ஹேட் டிஃப்ரெண்ட் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இன் இங்கிலீஷ். பாருங்களேன், த NIV version says keep this book of law always on your lips. எங்க lips. NLT says study this book வந்து continually. Passion translation சொல்லுது, this book of instruction must never depart your mouth. You are to recite it every day and night. எப்படி வாயினால காலையும் மாலையும் சொல்லினே இருக்கணுமா. தமிழ் எப்படி போட்டிருக்கு வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. உன் வாயை விட்டு என்னங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது நல்லா கேட்டுங்க. மவுத் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன், மவுத் இஸ் ஃபார் கிரியேஷன். புரியுதா? என்னடா ஏதோ ஃபார்முலா சொல்லிட்ட மாதிரி யோசிக்கிறீங்க. மவுத் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன், மவுத் இஸ் ஃபார் கிரியேஷன். காட் ஸ்போக், the world was created. Jesus spoke, demons run. Joshua, God says you speak, walls will come down. உன் வாயினால் வருவது வெறும் பேச்சுக்கு மட்டும் இல்லை, நீ வாயினால் பேசுவது உருவாக்கப்படுகிறது. Hallelujah. That's why God says, எப்பா ஃபஸ்ட்டு மைண்டில் என் வார்த்தை இருக்கணும், செகண்டு உன் மவுத்துலேயும் என் வார்த்தை இருக்கணும். ஏன் ஜோஷுவா கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக கத்தர் வாயை கவனி என் வார்த்தையை வாயில் வச்சுக்கணும். இந்த வந்தது பார்த்தீங்களா ஒரு ஜெனரேஷனு, இந்த சந்ததி வாயாலே கெட்ட சந்ததி. எப்படி மோசே கூட வந்த சந்ததி எப்படி கெட்டுச்சு? வாயாலே கெட்டுச்சு. சிலெல்லாம் பார்த்து சொல்லுவோம்ல, குடிச்சே செத்தான். இவன் எப்படி கெட்டான்? வாயாலேயே. அவனுங்க வாயால் கெட்டது இல்லாமல் இவனுங்க மோசே வாயும் கெடுத்து மோசே வாழ்க்கையும் கெடுத்துட்டானுங்க. புரியுதா? They were constantly complaining and they finally messed up with Moses' mouth. So God is saying, Joshua, be very careful. இவனுங்க எப்படிப்பட்டவனுங்க தெரியுமா? உன் வாயை பிடுங்குவானுங்க. எப்படி? உன் வாயை பிடுங்கும் போது உன் வாயில் எந்தெந்த வார்த்தை வரணும்? நீ என்ன ஏன்ட்டா நான் அவனை ஏய் அப்படின்னா என் வாயில் என்ன வார்த்தை வரணும்? So that's why God says, you know what, Joshua, you have big challenges, big battles, but I want you to make sure my word is on your mind, my word is on your mouth. உன் மைண்டில் சரி. இன்னைக்கு பாருங்க, நிறைய இடத்துல என்ன பொல்யூஷன் நடக்குது தெரியுமா? என்ன பொல்யூஷன் சொல்லுங்க இன்னைக்கு? வாட் ஆர் த பொல்யூஷன்ஸ், காமன் பொல்யூஷன்ஸ்? ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். இப்போ நடக்கிறது எல்லாமே வேர்பல் பொல்யூஷன். என்ன பொல்யூஷன்? வார்த்தை பேசியே நம்மளை கரப்ட் பண்ணி, எப்பா இன்ஸ்டாகிராமை திறந்தா என்னென்னமோ பேசுகிறானுங்க, என்ன பேசுகிறானுங்க, ஏது பேசுகிறானுங்க, யார் பேசுகிறானுங்கன்னே தெரில. சிலர்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. எப்படி அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கே கல்யாணம் ஆனவில்லை, ஆனால் ஹவு டு லிவ் எ சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் இவன் சொல்கிறான். டேய், முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல் இருக்கலாமா இல்லையான்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம். புரியுதா? இந்த நிறைய கிரிக்கெட் கமெண்டேட்டர்ஸு உள்ள பேட்டிங்கே ஆட மாட்டாங்க, ஆனால் அந்த பால் அப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் கமெண்ட். அந்த மாதிரி இன்னைக்கு லாட் ஆஃப் வேர்பல் பொல்யூஷன். லாட் ஆஃப் பீப்புள் டெல் யூ வாட் நீட்ஸ் டு பி டன். ரைட்? காட் இஸ் சேயிங் யுவர் மவுத் வில் கேரி ஒன்லி மை வேர்ட்ஸ். உன் வாயிலேருந்து என்ன வரணும்? என் வார்த்தை மட்டும்தான் வரணும். இப்போ லெட்ஸ் அஸ்யூம் திஸ் இஸ் அவர் மவுத். எப்படி? இந்த டியூப் தான் நம்ம மவுத்து. இந்த டியூபை, இந்த மவுத்தை ஸ்குவீஸ் பண்ணால் என்ன வரும்? உள்ளே இருக்கிறது தான் வெளில வரும். பேஸ்ட் வரும்ன்றது நீங்கள் கண்டுபிடித்த சயின்டிஸ்ட்க்கு நன்றி. பட் பேசிக்காக இமேஜின் இஃப் திஸ் இஸ் யுவர் மவுத், வாட் வென்எவர் யூ ஸ்குவீஸ் யுவர் மவுத் என்னவோ. அப்போ இன்னைக்கு மை கொஸ்டின் இஸ், வென் பீப்புள் ஆர் ஸ்குவீசிங் யூ, வாட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் யூ? சரியா? சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் டபுள் மீனிங் ஜோக்கே பேசிட்டு பாருங்க, சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு அர்த்தத்துலேயே பேசுவாங்க. இல்லை அப்படி இல்லை, என் மைண்ட்லாம் இல்லை, சும்மா ஜோக்காக சொன்னேன். அழுத்தப்பட்டால் வாயிலேருந்து என்ன வருதோ அதுதான் மைண்டில் இருக்குது. பி வெரி கேர்ஃபுல் அபவுட் பீப்புள் ஹூ டாக் அன்வான்ட் ஸ்டஃப். பி வெரி கேர்ஃபுல் அபவுட் பீப்புள் ஹூ டாக் நெகட்டிவ் ஸ்டஃப். சரியா? ஸோ அதனால் இன்னைக்கு அதெல்லாம் காட் என்ன சொல்கிறாரு, எப்பா ஜோஷுவா, உன் மைண்டில் என் வார்த்தை இருந்தால் உன்னை அழுத்தும் போது என்ன பண்ணுவாங்க? இஸ்ரவேலர்கள் உன்னை அழுத்தினே இருப்பான். என் வார்த்தை தான் வெளியில் வரும். தட்ஸ் வை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், யுவர் மவுத் ஆல்சோ
should carry the word of God. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மேனேஜர் மவுத். அது நம்ம சொல்லுவோம் டக்குன்னு. Proverbs 18:21 says, tongue has the power of life and death. ஸோ அதனால் நான் திருப்பி சொல்கிறேன், mouth is not just given for communication, it's given for creation. இன்னைக்கு வாட் எவர் யூ ஸ்பீக் இன் யுவர் மவுத் இஸ் கோன் டு பி கிரியேட்டட். கர்த்தர் அந்த வல்லமையை கொடுத்துருக்காரு. அதனால் பி வெரி கேர்ஃபுல். உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கர்த்தர் வார்த்தைகள். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த அன்லாக் சீரீஸை முடிக்கும் போது கர்த்தர் ஜோஷுவாக்கு சொன்ன ஒரே விஷயம் தான், எப்பா, the only key you need is the word of God on your mind and in your mouth. இதனால நோட் பண்ணிங்க, the word in your mouth is more stronger than the storm around you. உன் வாயில் இருக்கிற வார்த்தை உன்னை சுற்றி இருக்கிற புயலை விட உன் வாயில் இருக்கிற வார்த்தை பவர்ஃபுல். பக்கத்தில் போய் சொல்லுங்க, your word is powerful.